Now we'll see the second part of Unit 2 Geography. Third order landforms. Third order landforms are formed on mountains, plateaus and plains mainly by erosional and depositional activities of rivers, glaciers, winds and waves. Valleys, beaches and sand dunes are some examples of third order landforms. இப்போ நம்ம தேர்ட் ஆர்டர் லேண்ட்ஃபார்ம்னா என்னென்னு பார்க்க போகிறோம். தேர்ட் ஆர்டர் லேண்ட்ஃபார்ம்னா எதனால் உருவாகுது? மவுண்டெயின், பிளாட்யூ அண்ட் பிளெயின், இந்த மூணுனால உருவாகுதான். இந்த மூணும் என்னது? செகண்ட் ஆர்டர் பிளாட்ஃபார்ம். நம்ம இப்போ தான் பார்த்தோம் இல்லையா, செகண்ட் ஆர்டர் லேண்ட்ஃபார்ம் தான் இந்த மூணுமே. ஸோ இதில் எப்படி இந்த தேர்ட் ஆர்டர் லேண்ட்ஃபார்ம் வந்து உருவாகுது அப்படின்னா, எரோஷனல் அண்ட் டெப்போசிஷனல் ஆக்டிவிட்டீஸ்னால ரிவர்ஸ், கிளேஷியர்ஸ், அதாவது ஆறுகள், பனியாறுகள், காற்று, அலைகள், இது எல்லாத்தினாலையும் எரோஷனல் அப்படின்னு டெப்போசிஷனல் இந்த ரெண்டு ப்ராசஸ்னால நம்மளுக்கு இந்த தேர்ட் ஆர்டர் லேண்ட்ஃபார்ம் உருவாகுது. எரோஷன் டெப்போசிஷனல் ஆக்டிவிட்டினா என்ன? எரோஷன் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் ரிமூவல் ஆஃப் சர்ஃபேஸ் மெட்டீரியல் ஃப்ரம் த எர்த்ஸ் crust. The eroded materials are transported and deposited on the low-lying areas. This process is called as deposition. அதாவது எரோஷன், அரித்தல் அப்படின்னா என்னென்னா, மண்ணோட மேற்பரப்பு இருக்குல்ல, பூமியோட மேற்பரப்பில் இருக்கிற துகள்கள் எல்லாமே வந்து காற்றுனாலையும் பனியாறுகள்னாலையும் இதனாலையும் ஆறுகள்னாலையும் அரித்து எடுக்கப்பட்டு அப்படியே போகும். அதுதான் எரோஷன், அரித்தல், அதுதான் எரோஷன்னு சொல்கிறோம். த எரோடட் மெட்டீரியல்ஸ், அந்த அரிச்சு எடுக்கப்பட்ட பொருட்கள் இல்லையா, அதெல்லாம் காற்றுனாலையும் ஆறுகள்னாலையும் வேறு ஒரு இடத்துக்கு அப்படியே கொண்டு போய், டிரான்ஸ்போர்ட்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறது. டெபாசிட் அப்படின்னா அங்கேயே படிய வச்சிரும், அந்த லோ லையிங் ஏரியாஸில் படிய வச்சிரும், அதுதான் டெபாசிஷன் அப்படின்னு சொல்கிறோம். அப்படிதான் நம்மளுக்கு இந்த வேலிஸ், சாண்ட் டியூன்ஸ், அதுக்கப்புறம் பீச்சஸ் எல்லாமே நம்மளுக்கு உருவாச்சு. ஓஷன்ஸ். The earth looks blue when we see it from space. This is because 2/3 of it is covered by water. The water is found in oceans and seas. Oceans are vast expanse of water. Seas are water bodies, partially or fully enclosed by land. As you have studied previously, there are 5 main oceans in the world. இப்போ நம்ம ஓஷன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். நம்மளோட பிளானட் எர்த் இருக்கு இல்லையா, இதை நம்ம ஸ்பேஸ்லேருந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு இது ப்ளூ கலரில் தெரியுமா? ஏன் இது ப்ளூ கலரில் தெரியும்? நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம், எர்த்தை வந்து நம்ம ப்ளூ பிளானட் அப்படின்னு சொல்கிறோம். ஏன் ப்ளூ பிளானட்னு சொல்கிறோம்? ஏன்னா இதில் 3/2 பங்கு, 2/3 அப்படின்னா 3/2 பங்கு வாட்டர் தான் இருக்குது. வாட்டர்னா எப்படி? லார்ஜ் ஸ்பேஸ் எதுலலாம் இருக்கோ அதை தானே சொல்லுவோம். ஸோ வாட்டர் எதுலலாம் இருக்குது? ஓஷனில் இருக்குது, சீயில் இருக்குது, கடல்லையும் பெருங்கடல்கள்லையும் இருக்குது. நம்மளுக்கு ஓஷன்னா என்னன்னு தெரியும், இட் இஸ் அ வேஸ்ட் எக்ஸ்பேன்ஸ் ஆஃப் வாட்டர். ஸோ வாட்டர் வந்து அந்த அளவுக்கு பறந்து விரிஞ்சிருக்கும், அதை ஓஷன்னு சொல்கிறோம். சி, கடல்னா நம்மளுக்கு என்னன்னு தெரியும், கடலில் வந்து பாதியாவோ இல்லை ஃபுல்லாவோ நிலம் வந்து சுற்றி இருக்கும், அதை வந்து நம்ம கடல் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நம்ம இதுக்கு முன்னாடியே படித்தோம், அதில் வந்து நம்மளுக்கு வேர்ல்டில் 5 ஓஷன்ஸ் இருக்குது, 5 மெயின் ஓஷன்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம படித்தோம். இப்போ நம்ம அதை பற்றி என்னன்னு பார்க்கலாம். The Pacific Ocean. The Pacific Ocean is the largest and deepest ocean on the earth. It covers about 1/3 of the earth's total area and spreads for about 168.72 million square kilometer. It is bounded by Asia and Australia in its west and North America and South America in its east. It stretches from the Arctic Ocean in the north to the Southern Ocean in the south. This ocean's shape is roughly triangular, with its apex in the north at the Bering Strait, which connects the Pacific Ocean with the Arctic Ocean. The Bering Sea, the China Sea, the Sea of Japan, Tasman Sea, and the Philippine Sea are some of the marginal seas of the Pacific Ocean. Indonesia, Philippines, Japan, Hawaii, New Zealand are some of the islands located in this ocean. The deepest point, Mariana Trench, is 10,994 meters and is located in the Pacific Ocean. A chain of volcanoes is located around the Pacific Ocean called the Pacific Ring of Fire.
இப்போ நம்ம பசிபிக் ஓஷனை பற்றி பார்க்க போகிறோம். இதுதான் வந்து ஏர்த்தில் இருக்கிறதுலே லார்ஜஸ்ட் அண்ட் டீப்பஸ்ட் ஓஷன், அதாவது பெரிய மற்றும் ஆழமான பெருங்கடல் வந்து பசிபிக் பெருங்கடல் தான். அதாவது ஏர்த்தில் இது 3ல் 1 பங்கு இந்த பசிபிக் ஓஷன் அப்படின்றது இருக்குது. சரியா? இதோட வெஸ்ட்டில் ஏஷியாவும் ஆஸ்திரேலியாவும் இதுக்கு ஒரு பவுண்டரி மாதிரி இருக்கும். ஈஸ்ட்டில் நார்த் அமெரிக்காவும் சவுத் அமெரிக்காவும் இருக்கும். இந்த பெருங்கடலில் நிறைய சின்ன சின்ன கடல்களும் ஐலாண்டும் இருக்கும். ஐலாண்ட் அப்படின்னா என்ன? தீவுகள். தீவுகள்னா என்ன? அதை சுற்றி எல்லா பக்கமும் தண்ணி இருக்கும், நடுவில் அந்த தீவு இருக்கும். அதை தான் நம்ம ஐலாண்ட், தீவுகள் அப்படின்னு சொல்கிறோம். என்னென்ன சீலாம் இருக்குது? பெரிங் சி, சி ஆஃப் ஜப்பான், சவுத் சைனா சி, பிலிப்பைன் சி, டாஸ்மன் சி. ஸோ இது எல்லாமே வந்து மார்ஜினல் சீஸ். மார்ஜினல் சீஸ்லாம் என்ன? அதோட பார்டரில் மார்ஜினில் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதை மார்ஜினல் சீஸ்னு சொல்கிறோம். இதில் நிறைய ஐலாண்டும் இருக்கும். ஜப்பான், ஹவாய், நியூசிலாந்து அந்த மாதிரி நிறைய ஐலாண்டு இருக்கும். இந்த ஓஷனில் இருக்க டீப்பஸ்ட் பாயிண்ட், அதாவது ரொம்ப ஆழமான ஒரு பகுதி இருக்குது, அதை வந்து நம்ம மரியானா ட்ரென்ச் அப்படின்னு சொல்கிறோம். அதோட ஆழம் என்னென்னா 10,994 10,994 மீட்டர் இருக்குது. சரியா? இந்த பசிபிக் ஓஷனுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய வல்கேனோஸ் இருக்குது. வல்கேனோஸ்னால் என்ன? எரிமலைகள். ஸோ எரிமலைகள்லாம் இது உள்ளே நிறைய இருக்கிறனால செயின் ரியாக்ஷன் மாதிரி நிறைய இருக்குதுன்னு வச்சுக்கலாம். ஸோ அப்படி இருக்கிறனால நம்ம இந்த பசிபிக் ஓஷனை என்னென்னு சொல்கிறோம்? பசிபிக் ரிங் ஆஃப் ஃபயர் அப்படின்னு சொல்கிறோம். Atlantic Ocean. The Atlantic Ocean is the second largest ocean on Earth. It covers 1/6 of the Earth's total area and spreads for about 85.13 million square kilometer. It is bounded by North America and South America in the west and Europe and Africa in the east. Like the Pacific, it stretches from the Arctic Ocean in the north to the Southern Ocean in the south. The shape of the Atlantic Ocean resembles the letter S. The Strait of Gibraltar connects the Atlantic Ocean with the Mediterranean Sea. The Atlantic Ocean is the busiest shipping route between the eastern and the western hemispheres. The deepest point is the Milwaukee Deep in the Puerto Rico Trench. It has a depth of about 8,600 meters. The Caribbean Sea, the Gulf of Mexico, the North Sea, the Gulf of Guinea, and the Mediterranean Sea are important marginal seas. St. Helena, Newfoundland, Iceland, and Falkland are some of the islands found in this ocean. இப்போ நம்ம அட்லாண்டிக் ஓஷன் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ பசிபிக் ஓஷன் தான் ரொம்ப பெரிய ஓஷன் அப்படின்னு பார்த்தோம். இது அதுக்கு அடுத்தபடியாக செகண்ட் லார்ஜஸ்ட் ஓஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது ஏர்த்தோட டோட்டல் ஏரியாவில் 1/6, அதாவது 6ல் 1 பகுதி இது இருக்குது. ஓகேயா? ஸோ இதில் வந்து வெஸ்ட் சைடில் என்னெல்லாம் வந்து பவுண்டரியாக இருக்கும் அப்படின்னா நார்த் அமெரிக்காவும் சவுத் அமெரிக்காவும் இருக்கும். ஈஸ்ட் சைடில் யூரோப்பும் ஆஃப்ரிக்காவும் இருக்கும். இந்த அட்லாண்டிக் ஓஷனோட ஷேப் பார்த்தீங்கன்னா எஸ் மாதிரி இருக்குது இல்லையா? ஸோ இது வந்து லெட்டர் ஷேப்போட எஸ்ஸோட ஷேப்பில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இது வந்து ஒரு பிஸியஸ்ட் ஓஷன். ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா இது வழியாக தான் ஷிப்பிங் ரூட் போயிட்டுருக்கு. எதுக்கெல்லாம் அப்படின்னா ஈஸ்டர்ன் அண்ட் வெஸ்டர்ன் ஹெமிஸ்பியருக்கு. ஸோ இந்த ஓஷன்லேயே ஒரு டீப்பஸ்ட் பாயிண்ட் இருக்குது. அதுக்கு பேர் வந்து மில்வாக்கி ட்ரென்ச். சரியா? ஸோ இதுலேயும் அதே மாதிரி மார்ஜினல் சீஸ், ஐலாண்ட்ஸ் எல்லாமே இருக்குது. மார்ஜினல் சீஸ்லாம் ஹியர் கேரிபியன் சி, கல்ஃப் ஆஃப் மெக்சிகோ, நார்த் சீஸ், அந்த மாதிரி சீஸ்லாம் இருக்குது. ஐலாண்ட் வந்து ஐஸ்லேண்ட், ஃபால்க்லேண்ட், நியூஃபவுண்ட்லேண்ட்ஸ், அந்த மாதிரி ஐலாண்டும் இந்த ஓஷனில் இருக்கும். The Indian Ocean. The Indian Ocean is the third largest ocean on the Earth's surface. It covers an area of about 70.56 million square kilometer. It is named after India. It is triangular in shape and bounded by Africa in the west, Asia in the north, and Australia in the east. The Andaman and Nicobar Islands, Lakshadweep, Maldives, Sri Lanka, Mauritius, and the Reunion Islands are some of the islands located in the Indian Ocean. Malacca Strait connects the Indian Ocean and the Pacific Ocean. The Bay of Bengal, the Arabian Sea, the Persian Gulf, and the Red Sea are some of the important marginal seas of the Indian Ocean. The Java Trench is the deepest point in the Indian Ocean. இப்போ நம்ம இந்தியன் ஓஷன் பற்றி பார்க்கலாம். இந்தியன் ஓஷன் தான் வந்து தேர்ட் லார்ஜஸ்ட் ஓஷன். சரியா? இதோட ஷேப் வந்து கொஞ்சம் ட்ரையாங்கிள் மாதிரி இருக்குது இல்லையா? ஸோ இது நம்ம ட்ரையாங்குலர் ஷேப்பில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இது இந்தியா பக்கத்தில் இருக்கிறனால இதுக்கு பேர் இந்தியன் ஓஷன் அப்படின்னு வந்துச்சு. இதுலேயும் ஒரு டீப்பஸ்ட் பாயிண்ட் இருக்குது. அந்த டீப்பஸ்ட் பாயிண்ட் பேர் என்ன? ஜாவா ட்ரென்ச். சரியா? அதுதான் இதோட டீப்பஸ்ட் பாயிண்ட். இதுலேயும் எல்லா ஓஷன்லேயும் இருக்கிற மாதிரியான மார்ஜினல் சீஸும்
ஐலாண்ட்ஸும் இருக்கும். ஸோ என்னென்ன சீஸ்லாம் இருக்கும், அரேபியன் சி, பே ஆஃப் பெங்கால், பெர்ஷியன் கல்ஃப், இது எல்லாமே இருக்குது. ஐலாண்ட் பார்த்தோன்னா அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட், லக்ஷ்வதீப், மால்தீவ்ஸ், இது எல்லாமே வந்து இதில் இருக்கிற ஐலாண்ட்ஸ். The Southern Ocean. The Southern Ocean surrounds the continent of Antarctica and is enclosed by the 60-degree latitude. It covers an area of 21.96 million square kilometer. It is bordered by the southern parts of the Pacific, the Atlantic and the Indian Oceans. The Ross Sea, the Weddell Sea and the Davis Sea are the marginal seas of this ocean. Farewell Island, Bowman Island and Haast Island are some of the islands located in this ocean. The water in this ocean is very cold. Much of it is covered by sea ice. The deepest point in this ocean is South Sandwich Trench with a depth of 7,235 meter. இப்போ நம்ம சதர்ன் ஓஷன் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஓஷன்லேயே வந்து இந்த ஓஷன் எப்படி இருக்குது, இந்த ஓஷன் வந்து அண்டார்டிகா காண்டினெண்ட்டை சுற்றி இருக்குது இல்லையா. ஸோ இதோட டீப்பஸ்ட் பார்ட் என்ன அப்படின்னா இது சதர்ன் ஓஷன். இதோட டீப்பஸ்ட் பார்ட் வந்து சவுத் சாண்ட்விச் ட்ரென்ச் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதுலேயும் மார்ஜினல் சீஸ் இருக்குது. வெடல் சி, டேவிட் சி, ரோஸ் சி, இதெல்லாமே வந்து மார்ஜினல் சீஸ். இதுலேயும் ஐலாண்ட் இருக்குது. என்னென்ன ஐலாண்ட்னா ஃபேர்வெல் ஐலாண்ட், பவுமன் ஐலாண்ட் அண்ட் ஹாஸ்ட் ஐலாண்ட், இந்த மாதிரி ஐலாண்ட்லாம் இதில் இருக்குது. இந்த இந்த ஓஷன் வந்து எப்பயுமே ரொம்ப கோல்டாக தான் இருக்கும். எப்படி கோல்டாக இருக்குது அப்படின்னா இதை சுற்றி இருக்கிற சீ வந்து ஐஸ் மாதிரி இருக்கும், ஐஸ் சீ மாதிரி இருக்கும், அவ்வளோ குளிராக இருக்கும். ஸோ அதனால இந்த ஓஷனும் எப்பயுமே சில்லுன்னே இருக்கும். இப்போ நம்ம ஆர்டிக் ஓஷன் பற்றி பார்க்கலாம். ஸோ இதுதான் ரொம்ப சின்ன ஓஷன். இதில் இருக்கிற டீப்பஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா யுரேஷியன் பேசின், அதான் இதில் இருக்கிற டீப்பஸ்ட் பாயிண்ட். இதுலேயும் நிறைய மார்ஜினல் சீஸ்லாம் இருக்குது. என்னெல்லாம் சைபீரியன், பேரன் சி, கிரீன்லேண்ட் சி, நார்வெஜியன் சீஸ், நிறைய மார்ஜினல் சீஸ் எல்லாமே இருக்குது. இதுலேயும் ஐலாண்ட் இருக்குது. என்னென்ன ஐலாண்ட், கிரீன்லேண்ட், நியூ சைபீரியன் ஐலாண்ட், நோவாயா ஜிம்லியா, இந்த மாதிரி நிறைய ஐலாண்ட்லாம் இதுலேயும் இருக்குது. This is the overall picture of continents and the oceans. That's all. This lesson is over.